வண்டியில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கழட்டியாச்சு. பேரிச்சம் பழத்துக்கு போட வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Hello guys, it's your boy Ben Sport here. Monday, Tuesday ஏதோ ஒரு டே. ஸோ கரேஜில் இருக்கும். ப்ராஜெக்ட் போல்ட்டோட 3rd எபிசோட் தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட லெக்ஸ் புது லெக்ஸ் வந்து வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதோட காம்பனன்ஸ் வந்து லைக் ஃபோட்டோ எடுத்து போட்டுருப்பேன், பட் காட்டிக்க மாட்டேன். அது வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் அதில் வந்து உங்களுக்கு வீலோட லைக் அந்த ரிம்மோட இருந்திருக்கும், வீலோட இருந்திருக்கும், இல்லை ஹப்போ வீலோட இருந்திருக்கும். இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போக்ஸ்லாம் கட் பண்ணிட்டோம். ஒரு ஸோ ஸ்போக்ஸ்லாம் கட் பண்ணிட்டு அப்போ வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. தனியாக இந்த ரிம்லேருந்து தனியாக கட்டி எடுத்தாச்சு. பிகாஸ் நம்ம போட போகிற ரிம் வந்து வேறு. ஸோ அதனால் வந்து நம்ம போடுற ரிம் கூட மேட்ச் பண்ணி போடணும். அதில் வந்த ரிம் பார்த்திங்கன்னா 18 inch ரிம்மு, நம்ம போடுறது 16 inch ரிம். அப்படின்றனால ஏன்டா முன்னாடி வந்து 16 inch போடுறேன்னு சொல்லி எனக்கு கேட்காதீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இன்னொரு வீடியோவில் தனித்தனியாக ஒன்றா வந்து நாங்கள் அதுக்கான வீடியோ தனியாக ஒன்று போடுறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹப்பில் வந்து நம்ம ஸ்போக்ஸ் தனியாக மாட்டி 16 inch ரிம்மில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதுதான் இது. எதுக்கு நான் கழட்டி கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இருக்குது. அது இல்லாமல் அந்த பிரேக் பிளேட்டோட கவரு, அந்த ஆக்சில் எல்லாமே இருக்குது. மொத்த அசம்பிளி செட்டோட சேர்த்து வச்சுக்கோங்களேன். அது ஒன்று தான். சாரி, கை கிரீஸ் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லெக்ஸு. ஸோ இதுதான் இது. ஸோ 2 ஃபோர்க்கு வந்துடுச்சு. இது வந்து வேற ஒரு பைக்கோட ஃபோர்க்கு. இது உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது இப்போ சொல்லிடுறது, இது வந்து Yamaha RD350 இல்லை. நல்லா கேட்டுக்கும். இது வந்து RD350 இல்லை. ஸோ அதனால் RD350 கழட்டிருப்பேன்னு நினைக்காதீங்க. ஸோ இது RD350 இல்லை. இந்த ஹப்பு வந்து RD350 ஹப்போட கொஞ்சம் சின்னது, மற்ற பைக்ஸோட கொஞ்சம் பெருசுன்னே சொல்லலாம். ஸோ அதுதான் இது. நல்ல ஹெவியாக இருக்கும். RD350 கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். நல்ல ஹெவி கேஜ் இதுதான் இது. அது ஒன்று. ஸோ அதுதான் இப்போ காம்பனன்ஸ் வந்துடுச்சு. நம்ம அடுத்த காம்பனன்ஸ் வந்து எனக்கு அப்போயே வந்துடுச்சு. நான் காட்ட மறந்துட்டேன். அதுதான் இது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம பைக்கில் வந்து டேங்க் ஷூவாக மாட்டி வச்சுருக்கோம். பட் அதுக்கான அந்த வெல்டிங் எல்லாமே நம்ம இன்னும் பண்ணல. அந்த டேங்க்கோட அந்த வெல்டிங் ஏன்னா நம்மளோட RX டேங்க்கில் பார்த்திங்கன்னா அந்த சேசஸில் அந்த நட்டு போய் நிற்கிறதுக்கு ஒரு சின்ன வெல்டு மாதிரி பிளேட் மாதிரி வந்திருக்கும். அது நம்ம RD டேங்க்கில் இல்லைன்றனால அது வந்து வெல்டு வைக்கணும். ஸோ கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் வரலாம் இருக்குது. ஸோ அது வந்து திங்கட்டை கொடுத்து செய்யணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இதை நான் ஏன் கழட்டி வச்சுருக்கேன் அப்படின்றது சொல்ல மறந்துட்டேன். நான் வேறு தான் பேசிகிட்ருக்கேன். இது எதுக்கு நான் வந்து பவுடர் கோட்டிங் பெயிண்டிங் கொடுக்க போகிறேன், பவுடர் கோட்டிங்காக. ஸோ இது ஃபோர்க்கு, அந்த பிரேக் பிளேட்டு எல்லாமே சேர்த்து நம்ம பவுடர் கோட்டிங் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பின்னாடியோட ட்ரம்மு, பின்னாடியோட ஹப்பு, பின்னாடியோட ஹப்பு, வேறு என்ன, ரிம்மு. ஆமாம், நம்ம அலாய் போடல, ரிம் தான் போடுறோம். ஸ்போக்ஸ் தான், ரிம்மு, அப்புறம் ஹப்பு, சைடில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு டைமிங் கவர், கிளச் கவர், ஹெட்டு, மற்ற பெயிண்டிங் கொடுக்க வேண்டியது எல்லாமே இன்றைக்கி டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நான் வந்து கொண்டு போய் பெயிண்டிங்கில் கொடுக்க போகிறோம். ஆமாம், நார்மல் பெயிண்டிங்கில் பவுடர் கோட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து என்ன கலர் பண்ண போகிறோன்றது நான் வந்து அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் சொல்லி ஸ்பென்சர் பிரேக் பண்ண விரும்பலை. ஸோ என்ன கலர் பண்ண போகிறன்றது அப்புறமா சொல்கிறேன். ப்ராஜெக்ட் போல்ட்டோட ஒரு முக்கியமான ப்ராசஸ் வந்து பெயிண்டிங். ஸோ அது வந்து அந்த ஒரு இது மட்டும் நான் உங்களுக்கு அப்புறமா என்ன கலர்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காம்பனன்ஸ் இல்லையா. ஸோ ஹெட்டு, சிலிண்டர் கிட்டு, அந்த சைடு கிளச் கவர், டைமிங் கவர், அப்புறம்
டேங்க்கு சைட் டோரு மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்புறம் கொடுத்துருவேன். ஏன்னா அது வந்து கிளாஸி பெயிண்டிங் தான். ஸோ அது வந்து ஸ்ப்ரே பெயிண்டிங் தான், அது வந்து பெயிண்டிங் தான். இது வந்து பவுடர் கோட்டிங். ஏன்னா பவுடர் கோட்டிங் வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து ஹீட் படுற ஏரியாஸு. ஏன்னா பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பெயிண்ட் வந்து உறிஞ்சு வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பவுடர் கோட்டிங்னா உங்களுக்கு வந்து ஏன்னா பவுடர் கோட்டிங்கே வந்து அவங்க ஹீட் கொடுத்து தான் அவங்க வந்து அந்த பவுடர் வந்து ஸ்ப்ரே பண்ணி கோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ஒரு ஹீட் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான அதோட எபிலிட்டி வந்து அதுக்கு நிறையாவே இருக்குது. அதனால் வந்து பவுடர் கோட்டிங் வந்து பண்ணுறோம் இந்த விஷயத்த. அதுதான் இது. அண்டு சேஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் இது பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டிக்காக அதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ண போகிறோம். அண்ட் பின்னாடிக்கான டாப் ரேக் அந்த வேலை எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து அந்த ஹெட்டு மற்ற எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். டிஸ்மேண்டில் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். சின்ன கிளிப்பாக வந்து போட்டு காட்டுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடக்கூடாதுல்ல, அதனால் வந்து சின்னதாக போட்டு காட்டுறேன். அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம அடுத்து பெயிண்டிங் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஆனால் வந்து ஓகே. ஸோ கைஸ் ஆஃப்டர் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் பெயிண்டிங் கொடுக்கலாம் தான் இருந்தோம். ஆனால் இப்போதைக்கு வந்து பெயிண்டிங் நம்ம கொடுக்கல. ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து டிங்கரிங் ஒர்க்ஸில் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ டிங்கரிங் ஒர்க்காக இப்போ வந்து பெயிண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து வண்டியை அசம்பிள் பண்ணி கொடுத்தேன்னா டிங்கரிங் ஒர்க் பண்ணும்போது அந்த கட் பண்ணுறது இது அந்த வேலைலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது பெயிண்டில் வந்து காய விழுந்துடும். ஸோ பெயிண்ட் பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு பெயிண்டிங் கொடுக்கல. குழம்பிட்டே இருந்துச்சு மனசு. நான் ஸ்டேபிளாகவே இல்லை. நானும் ஒரு பைத்தியம். ஸ்டேபிளாகவே யோசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதான் மெயின் விஷயம். நான் தான் பெயிண்டிங் கொடுக்கல. இப்போ வந்து நம்ம பைக் வந்து அங்கே நிற்கிறாப்புல அந்த சைடு. ஓகேவா? நான் உங்களுக்கு பேக் கேமரா மூலிமா காட்டுறேன். ஸோ அங்கே நிற்கிறது அது நம்ம டேங்க் வந்து நேற்று நான் கொண்டு போய் டிங்கர்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த சொன்னதில் அந்த வெல்டு வைக்கிறது கொடுத்து ஸோ அந்த வெல்டு வைக்கிறதுக்காக கொடுத்துட்டு வந்தாச்சு. வண்டி இப்போ டோ பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம கிராஷ் கார்டோட டிசைன் அது எல்லாத்தையும் வந்து அங்கே கொடுத்து செய்ய சொல்ல போகிறோம். அதுதான் இப்போதைக்கு உள்ள வேலை. ஓகேங்களா? காலையிலேருந்து கழட்டுறாருங்க, அதனால கழட்டவே முடியலைங்க. தக்கு நான் வந்துங்க ட்ரை பண்ண ஈஸியாக கழட்டுருச்சுங்க. ஐயோ டிங்கரிங் கொண்டு போகிறதுக்கு மொத்தமாக இந்த மீட்டர் எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம RX கிங்கோட மீட்டர் போட போகிறோம்ல. ஸோ அதனால் இந்த மீட்டர் அசம்பிளி மொத்தத்தையும் கழட்டிட்டு வண்டியில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கழட்டியாச்சு. பேரிச்சம்பழத்துக்கு போட வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். கேரியரு சென்னையில் ஓட்டினால துருப்பிடிச்சு எல்லாம் உடஞ்சி விழுந்துச்சு. அவர் தான் டைலாக்கே டெலிவரி கொடுத்துட்டாரு. சென்னையில் ஓட்டினதுனால துருப்பிடிச்சு உடஞ்சி விழுந்துருச்சு. அடுத்தது இதெல்லாம் வந்து EMP தலைக்கு போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்ற வேண்டியதான். பின்னாடி எதுவும் இருக்காது, கேவலமாக இருக்கும் பின்னாடி இருந்து பார்த்தா. அதனால் அடுத்த ப்ராசஸை ஒன்றுன்னா வந்து அப்படியே காட்டுறேன். ரொம்ப விரும்புகிறேன். ஐயோ என்னையோட நீங்கள் தானே கண்டென்ட் நிறைய கொடுக்குறீங்க. ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க் ஷாப்பில் இருக்கும். ஸோ பின்னாடி தெரியும் டிங்கரிங் ஒர்க் ஷாப். நான் வந்து இங்கே வந்து கொடுக்கலான்னு சொல்லி காட்டியிருந்தேன். ஏன்னா இன்னொரு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா இது வந்து நெக்ஸ்ட் டே. இந்த ஒரு வீடியோக்காக நான் வந்து 3 நாள் வந்து அலைஞ்சிட்ருக்கேன். எனக்கு ப்ராசஸ் கரெக்டாக வந்து அமையலை. நேற்று ஆக்சுவலி வந்து வரலாம் தான் இருந்தேன். அண்ணா வந்து லீவ் போட்டு போயிட்டாங்க. ஸோ அண்ணா இன்னைக்கு ஷாப் லீவு, அதனால் இப்போ திருப்பி வந்திருக்கேன். ஸோ அதுதான் இப்போது வண்டியை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்குதா வண்டி கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான். ஸோ வண்டி வந்து கொடுத்துட்டேன். நான் வண்டியில் என்ன பண்ணணும் அப்படின்ற மார்ச் பண்ணணுன்றதுலாம் அண்ணா கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ணா பண்ணும்போது ப்ராசஸ்லாம் ஒன்றா காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். ட்ரை பண்ணுறேன். லைக் நானும் வந்து கூட அண்ணா கூட இருந்து கொஞ்சம் டிசைனிங்லாம் சொல்ல போகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து அண்ணா கூட பண்ணிவிட்டு அண்ணாவும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக எனக்கு பண்ணித்தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இது. டேங்க் இங்கே இருக்குது. டேங்க் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ மற்ற எல்லாமே இங்கே இருக்குது. டேம்பரும் வந்து கொடுத்துட்டேன். மற்ற எல்லாமே வந்து பார்க்கணும். அடுத்தடுத்த வீடியோ வந்து ஒன்றுனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் இந்த டிங்கரிங் ப்ராசஸ் இந்த மார்ச் பண்ணுற ப்ராசஸ்லாம் உங்களுக்கு காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோ அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே லாங்காக போயிட்டுருக்கு இந்த ப்ராசஸ்லாம். இந்த ப்ராசஸ் ஆக்சுவலி காட்டலாம் தான் நினச்சேன். பட் ஏன்னா காட்ட முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரியல எனக்கு. ஏன்னா ஸ்டார் சோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறதே அப்படின்றதே ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பிட்ஸாக போட்டுறேன். ஸோ போட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓகேயாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். டிங்கரிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பிட் ஆஃப் டிங்கரிங் ப்ராசஸ் மட்டும் இந்த வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ தான் கண்டிப்பாக பண்ணுறேன்.
இன்னொரு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு விடைபெறும் சைனிங் ஆஃப். பை.